வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது ரிங் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ரவையை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ரவை எடுத்து நான் ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே அரிசி மாவை நான் 1 கப் எடுத்துக்கிறேன். நான் எந்த கப்பில் ரவை எடுத்தனோ அதே கப்பில் தான் நான் அரிசி மாவை எடுத்துக்க போகிறேன். ரவையையும் பச்சரிசி மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் நான் எடுத்த அந்த கப்பில் 4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். எல்லாமே ஒரே கப்பில் தான் நான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன். தேவையான பொருளை பார்த்துக்கலாம். வெண்ணெய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். வெண்ணெய் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம எண்ணெயை கூட நம்ம சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு, வெள்ளை எள், உப்பு, சீரகம் கொஞ்சம், வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள். பாருங்கள், கடாயில் ஊற்றி வச்ச தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துருக்கிற எல்லா பொருளையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எல்லா பொருளையும் தண்ணியில் போட்டு சும்மா 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவை பச்சரிசி மாவை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ அந்த மாவை கொண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கையில் மாவை கொட்டிக்கிட்டு இன்னொரு கையில் கரண்டியால் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். மாவை மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி நம்ம அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். எல்லா மாவையும் இப்போ நான் கடாயில் போட்டேன். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை வந்து கம்மி பண்ணிவிட்டு நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்கேன். உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு நம்ம மாவை நல்லா கலரி விடணும். நான் கம்மி ஃப்ளேம்லேயே வச்சு நான் நல்லா மாவை நல்லா கலந்து விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ உருண்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் மாவு நல்லா வெந்து நல்லா திக்காக வந்திருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது தண்ணியாக இருந்தது இல்லையா, இப்போ பாருங்கள் நல்லா கட்டியாக வந்திருக்கு. எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வருதோ அந்த அளவுக்கு நல்லா வரும். நம்ம செய்கிற ரெசிபி வந்து இலக்கமாக இருக்கக்கூடாது. நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் இந்த மாவை. பாருங்கள், மாவு வந்து நல்லா கையில் எடுக்கிற அளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ வந்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம அதாவது நல்லா பிசைஞ்சிக்கணும். கையில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் நல்லா உருண்டையாகவும் பண்ணி வச்சுருக்கேன் மாவை. கையில் மாவு ஒட்டாமல் இருக்க நம்ம கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கிட்டு 2 கையிலையும் நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கிட்டு அந்த சின்ன சின்ன உருண்டையை நல்லா மெல்லிஸாக வர அளவுக்கு நம்ம நல்லா இப்படி உருட்டிக்கணும். கையிலே உருட்டலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே கூட நீங்கள் சப்பாத்தி கட்டையிலையோ இல்லை இந்த டைல்ஸ்லையோ நீங்கள் வந்து நல்லா அப்படி தேய்ச்சிங்கன்னா நல்லா மெல்லிஸாக உருண்டையாக வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே ரவுண்ட் பண்ணி நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம்னா ரவுண்ட் ஷேப்பில் அழகாக நமக்கு வந்துடும். பாருங்கள், இது போல் நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டு இந்த பிளேட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டோம்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மாவு வந்து பிளேட்டில் ஒட்டாமல் எடுக்கும் போது ஈஸியாக வரும். இது போல் எல்லா மாவையும் நம்ம ரவுண்டாக நம்ம செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், ரவுண்டாக நான் இது போல் நான் செஞ்சு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு எண்ணெயும் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ இந்த ரிங் முறுக்கை வந்து நான் எடுத்து எண்ணெயில் போட போகிறேன். எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா நம்ம உடனே கரண்டி வச்சு நம்ம கலந்து விடக்கூடாது. மாவு வந்து அப்படியே உடஞ்சி போயிடும், ஷேப் கரெக்டாக இருக்காது. அப்படியே கடாயில் வேறு ஒட்டி இருக்கும். எண்ணெயில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே விடுங்க, ஒன்றும் ஆகாது. இல்லை 1 நிமிஷமாவது நீங்கள் அப்படியே விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம கரண்டியெல்லாம் திருப்பி போடணும். போட்ட உடனே நம்ம திருப்பி போடக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கலந்து விட்டோம்னா நல்லா உடையாமல் சூப்பராக வரும். ஒரு 5 நிமிஷம் நம்ம எண்ணெயில் குக் பண்ணால் போதும். சூப்பரான ரிங் முறுக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நான் வந்து எடுத்துடுறேன். நல்லா சூப்பராக கலராக வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி கரண்டியை வச்சு நம்ம எடுக்கிறதுனால எல்லா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு சூப்பராக ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே போல் நம்ம எல்லா மாவையும் சின்ன சின்னதாக ரவுண்டாக பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா மாவையுமே நான் இது போல் செஞ்சுட்டேன். சூப்பராக ரவை ரிங் முறுக்கு ரெடி பண்ணிட்டோம். நம்ம ரவையும் அரிசி மாவும் இருந்ததுனாலே போதும், சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. முறுக்கு பாருங்கள், நம்ம உடைக்கும் போதே எப்படி சத்தம் வருது பாருங்கள். நல்லா மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். நீங்கள் ஒரு முறையாவது இந்த ரவை ரிங் முறுக்கு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.